வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சுகலட்சுமி செப்டம்பர் 20ஆம் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் டைனாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஐஸ்வர்யம் அறக்கட்டளைக்கு கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 9 months நம்ம இங்கே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ப்ரோஸ்தட்டிக் லெக் வச்சு இவங்க அப்போ நடக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து திரும்பி அவங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போகிறாங்க. வாங்க என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ. வணக்கம். நான் ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட்லேருந்து ஃபிசியோதெரபிஸ்ட் முனியராஜ் பேசுகிறேன். நாங்கள் அம்புஜலட்சுமிங்கிற பேஷண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் ட்ரஸ்ட்டுக்காக. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிலோ நீ ஆம்புடேஷன் பண்ணியிருந்தாங்க. சுகர் லெவல் அதிகமானதுனால பிலோ நீ ஆம்புடேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம அவங்க எடுத்துகிட்டு வர்றப்போ அவங்களோட அந்த ஃபியூச்சர் ரிமூவ் ஆகி ஊண்டே ஆறவே இல்லை. ஸோ இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம இன்சுலின் கேர் கொடுத்து டயபெட்டிக் டயட் கொடுத்து அவங்கள நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். சரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் பிலோனி ஆர்டிஃபிஷியல் ப்ராஸ்தட்டிக் லிம்பு கொடுத்து இப்போ அவங்கள நம்ம ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்து நர்சிங் கேர் கொடுத்து இப்போ இண்டிவிஜுவலாக அவங்க அந்த ஆர்டிஃபிஷியல் லெம்ப் வச்சு நடக்கிறாங்க, பாத்ரூம் போகிறாங்க. டெய்லி ஆக்டிவிட்டி அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியே பண்ணுற அளவுக்கு அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் ஒன் ஸ்டாப் சென்டரோட மைய நிர்வாகி டயானா பேசுகிறேன். நாங்கள் 9 மாதத்துக்கு முன்னாடி அங்கதலட்சுமி இவங்களை வந்து ஸ்பாட்டில் வந்து ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட்டோட நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம். அவங்களுக்கு வந்து நடக்க முடியாமல் இருந்தது. இங்கே ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட்டில் வந்து ஹெல்த்துக்குரிய சப்போர்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க நடக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் லெக்கு வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஹெல்த் வைஸாகவும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ தன்னால் நடக்க முடியுது. ஸோ அதனால் இப்போ நாங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஒருங்கிணைந்த சேவை மையத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் அஞ்சுகலட்சுமி. நான் கோரிப்பாளையம் பந்தல்குடி நகரி 2லேருந்து வர செல்லூர் மார்க்கெட் கிட்ட இருக்க எங்களுடைய வீடு. நான் இந்த மாதிரி இருக்கிறது கேள்விப்பட்டு என்னை வந்து ஐஸ்வர்யம் கட்டளையிலேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்து என்னை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நல்ல காயம்லாம் புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. சர்க்கரை வியாதினால நான் அந்த காலை எடுக்க முடியாது என்னோடய நிலைமை வந்துடுச்சு. இவங்க தேடி வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. உதவி செஞ்சு இன்றைக்கி எனக்கு செயற்கை கால் பொருத்தி நான் நல்லா நடக்கிறேன். என்னுடைய வேலைகளை என்னால் செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க. ஃபிசியோதெரப்பி சார் எனக்கு டெய்லி ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க, நடக்க வைப்பாங்க. எல்லாம் ஊக்கமாக பேசி என்னோட தைரியமாக என்னோட பேசி எனக்குள்ளே இருக்க பலவீனத்தை மனசில் இருக்க பலவீனத்தை வெளியே எடுத்து போடுறபடியாக எல்லாருமே பேசுவாங்க. ஊண்டி நடங்க, காலை ஊண்டி நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார் எங்களோட ரொம்ப ஒரு மனசு ஒரு ஆறுதலாக பேசுவார். டெய்லியும் பேசுவார். புன்னகையோடு சந்தோஷமாக பேசுவார். அந்த ஊக்கம் எங்களுக்கு மனசுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்து எனக்கு நடக்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யம் கட்டளைக்கு புன்னகை பூக்களுக்கு மிக்க நன்றி செலுத்துகிறேன். எங்கள் சார் ஐயாவுக்கு பாலக்கூர் சார் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தார். எல்லா உதவியும் எனக்கு ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட்லேருந்து செஞ்சுருக்காங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். என்னை இவ்வளோ அளவுக்கு ஆசீர்வதித்து வச்சிருக்க என்னுடைய கர்த்தருக்கு மிக நன்றி செலுத்துகிறேன்.